So we are in our fourth chapter, that is algorithmic strategies. In the previous video, we have covered the introduction to algorithmic strategies. Under that, one topic was discussed, that is characteristics of an algorithm. And now we are going to discuss the remaining two subtopics under the introduction part. They are writing an algorithm and analysis of an algorithm. Apart from that, a new topic will be covered, that is complexity of an algorithm. So, what is writing an algorithm? ஒரு அல்காரிதம் எப்படி எழுதணும், அல்காரிதம் எழுதும்போது என்னென்ன கன்சிடர் பண்ணணும்னா, see the first point, algorithms are generic and not limited to computers alone அப்படின்னு சொல்றோம். Algorithms are generic in the sense, generic-னா பொதுவானது, அது கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம்னு கிடையாது. It can be applied to any other stream too. ஒரு மிஷினரியில கூட நம்ம algorithms apply பண்ணிக்கலாம். See the next point, they can be used in various real-time activities also. Real-time, நம்ம ரெகுலர் யூஸ்ல கூட நம்ம இந்த அல்காரிதம்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாஷிங் மெஷின் கன்சிடர் பண்றோம்னா, நம்ம க்ளோத்ஸ் வாஷ் பண்றதுக்காக ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணாம ஒரு மெஷினை பண்ண வைக்கிறதுக்காக யூஸ் பண்றது தான் வாஷிங் மெஷின். அப்போ அதுல கூட வரக்கூடிய ஆக்ஷன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சீக்வென்ஸ்ல தான் நடக்கணும். லைக் ஃபர்ஸ்ட் க்ளாத்ஸ் ஆட் பண்ணணும், டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணணும், அப்புறம் வாட்டர் சப்ளை கொடுக்கணும், தென் டோர் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் இட் ஷுட் ஸ்டார்ட் ஸ்பின்னிங், வாஷிங், அண்ட் லாஸ்ட்ல தான் அதை ட்ரெயின் பண்ணணும். ஸோ வி ஃபாலோ சம் ப்ரொசீஜர். அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து ஒன்று முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரும். ஸோ த ஆர்டர் கேனாட் பி சேஞ்ச் தேர். ஃபர்ஸ்ட் ட்ரையர் ஆன் பண்ணிட்டு, அப்புறமா ஸ்பின் பண்ணிட்டு, லாஸ்ட்ல டிட்டர்ஜென்ட் ஆட் பண்ணி, அப்புறமா வாட்டர் சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த ஆர்டர் கேனாட் பி சேஞ்ச். அப்போ அதுவும் ஒரு அல்காரிதம் தான். அந்த மெஷின்ல எப்போ எந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ரொசீஜர். நம்ம ப்ரொசீஜர் தான் அல்காரிதம்னு சொல்றோம். ஸோ அல்காரிதம்ஸ் ஆர் ஜெனரிக், தே கேன் பி அப்ளைட் இன் ரியல் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் டூ அப்படின்னு சொல்றோம். See, a typical algorithm is shown below. ஒரு அல்காரிதம்னா எப்படி இருக்கும்னு பார்த்தா, it will have input and output. This we have already discussed. அந்த input and output தான் we are calling it as data, and in between that input output convert ஆகிறதுக்கு will follow some process. So you can see the diagrammatical representation here. Input is going to process, from the after completion of the process we are going to get the output. Say for example, preparing a cup of coffee, if we consider that as an example, அதுல நமக்கு இன்புட்டா இருக்க போறது வாட்டர், மில்க், காஃபி பவுடர் அண்ட் சுகர். இதெல்லாம் தான் நம்ம சொல்லும் போது இன்கிரேடியன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணும்போது இன்புட்டா இருக்கு. அண்ட் த ப்ராசஸ் இஸ், அந்த காஃபி அதெல்லாம் யூஸ் பண்ணி காஃபி ப்ரிப்பேர் பண்றதுன்றது தான் நம்மளுடைய ப்ராசஸ். அதுல இருந்து அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா a good cup of coffee. See, அந்த காஃபி ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேக் அ பவுல் வித் காஃபி பவுடர். ஒரு பவுல்ல காஃபி பவுடர் எடுத்துக்கிறோம். பாயில் த வாட்டர் அண்ட் போர் இட் இன்டு த பவுல். தண்ணி சூடு பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த காஃபி பவுடர் இருக்கிற பவுல்ல we are just adding the hot water. Then filter it, boil milk, then mix sugar and filtered coffee along with the boiled milk. அந்த காஃபி பவுடரை ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கு சுகரும் காய்ச்சி வச்ச பாலும் ஆட் பண்ணிட்டு வில் கெட் த காஃபி ரெடி. ஸோ pour the cup into coffee into the cup to serve. அவ்வளோதான், திஸ் இஸ் த ப்ரொசீஜர். நமக்கு இதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்கு எடுத்துக்கிட்டோம், அதுதான் இன்புட். இந்த ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ரொசீஜர் தான் நம்ம ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிறது என்னன்னா அ கப் ஆஃப் காஃபி, அதுதான் அவுட்புட்னு சொல்கிறோம். ஸோ நம்ம ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லும்போது இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். லைக் இன்னொரு எக்ஸாம்பிளில் எப்படி அதை ஒரு அல்காரிதமாக எழுதலான்றது we shall just see. இன்னொரு ப்ராப்ளம் கன்சிடர் பண்ணுறோம், தட் இஸ் டிசைனிங் an algorithm to find the square of the given number and displaying the result. அப்போ இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஒரு அல்காரிதமாக எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்னா, we have seen algorithm will have finite number of steps. So இங்க நமக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 5, ஃபைனைட்டா தான் இருக்கு. So we have to represent each step
separately. That is, first step என்ன பண்றோம்னா we are just starting the process, and step 2ல என்ன பண்றோம்னா you are getting the input for any variable, that is x ன்னு கொடுத்திருக்கோம். And step 3 என்ன பண்றோம்னா calculating the square by multiplying the input value by itself. நம்ம ஸ்கொயர் எப்படி கால்குலேட் பண்றோம்னா அந்த நம்பரை தன்னைத்தானாலேயே மல்டிப்ளை பண்ண வச்சுட்டு தான் நம்மளுக்கு ஸ்கொயர் கால்குலேட் பண்றோம். தட் இஸ் x into x பண்ணிட்டு அதை ஸ்கொயர்ன்றதுக்கு அசைன் பண்ணி வைக்கிறோம். Then the fourth step is displaying the result. ஏன்னா நம்ம ப்ராப்ளம்லயே கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா we are going to display the result. So our fourth step is going to be displaying the result. And the last step is going to be stop the process. நம்ம இங்க டிஃபைன் பண்ணிருக்கிற அல்காரிதம்ல we have all the three parts, that is input, process and output. இங்க நமக்கு இன்புட்டா இருக்க போறது வந்து x ஓட வேல்யூ, அண்ட் இந்த ப்ராசஸ் என்னன்னா எக்ஸை எக்ஸாலேயே மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர்ன்ற வேரியபிள ஸ்டோர் பண்றது, தட் இஸ் த ப்ராசஸ். அண்ட் அவுட்புட் என்னன்னா ஸ்கொயர்ல இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்றது தான் நம்மளுடைய அவுட்புட். தட் இஸ் we have calculated the square of a given number. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா எழுதுறது தான் நம்ம அல்காரிதம்னு சொல்றோம். ஸோ இப்போ இது எந்த யூசர் பார்த்தாலும் they can easily understand எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போறோம்ன்றது சிம்பிள் சென்டென்சஸ்ல எழுதிருக்கிறதுனால whoever reads this algorithm they can understand easier. அது ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்களுக்கு தான் இல்ல, இது யார் ஜென்ரலா பார்த்தாலும் an algorithm can be understood. And an algorithm that yields expected output for a valid input is called an algorithmic solution அப்படின்னு சொல்றோம். An algorithm which yields the expected output, நம்மளுக்கு வர வேண்டிய அவுட்புட், நம்ம என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அது கொடுக்கக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் நம்ம அல்காரிதமிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அல்காரிதம்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கும் அல்காரிதமுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றது we shall just have a look. See, algorithm and program. நம்ம அல்காரிதம் என்ன பண்ணோம்னா it helps to solve a given problem logically and it can be contrasted with a program. எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம், அது லாஜிக்கலா கூட எப்படி நம்ம அதை சால்வ் பண்ண போறோம்னு சொல்றது தான் நம்ம அல்காரிதம்னு சொல்லியிருக்கோம். சேம் டைம் ப்ரோக்ராம்னா இட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் அல்காரிதம் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அல்காரிதம்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற ப்ரொசீஜரை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்றது தான் நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். The next is algorithm can be categorized based on their implementation methods, design techniques, etc. Algorithm என்ன சொல்றோம்னா it can be categorized based on their implementation methods. ஒரு ப்ரொசீஜர் இருந்தா நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அதுல என்னெல்லாம் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்றது வச்சு நம்ம அல்காரிதம்ஸை டிஃப்ரெண்ட் வேஸ்ல கேட்டகரைஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம்னா என்ன சொல்றோம்னா இட் இஸ் an implementation of the algorithm by structured or object oriented programming approach. நம்ம அல்காரிதம்ல ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற ப்ரொசீஜரை ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல, அது ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங்கா இருக்கலாம் இல்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கலாம், அதுல அந்த அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் நம்ம ப்ரோக்ராம்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இஸ் in an algorithm there is no specific rules for writing but some guidelines should be followed அப்படின்னு சொல்றோம். ஒரு அல்காரிதம்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கா எந்த ரூல்ஸும் கிடையாது, பட் சில கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். Whereas program should be written for the selected language with specific syntax, and specific syntax will be followed when we are developing a program. நம்ம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்ளை பண்றோமோ அதுக்கான பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ண முடியும். And an algorithm resembles a pseudocode which can be implemented in any language. இப்போ நம்ம pseudocode அப்படின்னு சொல்றோம்னா it is an informal high level description. பேசிக்கா ஹியூமன் பீயிங்ஸ் ரீட் பண்றதுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம அல்காரிதம்னு சொல்றோம். அல்காரிதம்ல இட் ரெப்ரசன்ட்ஸ் த pseudocode. pseudocode வந்து ஹியூமன்ஸ் ரீடபிளா தான் இருக்கும், இட்ஸ் நாட் மிஷின் ரீடபிள். Algorithm is also human readable and not for machine reading, and it can be implemented in any language. Whereas programna it is more specific to a programming language. So hope understood the differences between an algorithm and what a program is. Let's move on to the next topic, that is
அனாலிசிஸ் ஆஃப் an அல்காரிதம். ஒரு அல்காரிதமை அனலைஸ் பண்ணணும்னா ஏன் அனலைஸ் பண்ணணும்? why should we analyze an algorithm? see, ஒரு அல்காரிதம் நம்ம டிஃபைன் பண்றோம்னா அது எந்த அளவுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு எப்போ தெரிய வரும்னா only when we analyze that. so to discover the characteristics in order to evaluate its suitability for various applications or compare it with other algorithms for the same application. எப்போ நம்ம அல்காரிதம் டெவலப் பண்றோமோ ஒரு ப்ராப்ளம்காக தான் டெவலப் பண்றோம்ன்றது நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும்போது எந்த அல்காரிதம் ஒரு அல்காரிதமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது அண்ட் இட் கேன் பி கம்பேர்ட் வித் அதர் அல்காரிதம்ஸ். ஒரே ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக டெவலப் பண்ணிருக்கிற நிறைய அல்காரிதம்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எது பெஸ்டா இருக்கும்ன்றது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் it helps us to understand an algorithm better and can suggest any improvements if needed. ஒன்ஸ் நம்ம டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணாதான் அந்த அல்காரிதமை நம்ம இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க முடியும். அண்ட் சப்போஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னா we can suggest, இல்ல இது இன்னும் கொஞ்சம் எப்படி பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்றது we can suggest. எப்போ இது பண்ண முடியும்னா நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிறதோ இல்ல சூஸ் பண்ணிருக்கிற அல்காரிதமை அனலைஸ் பண்ணணும். so that's what we need analysis of an algorithm. see, அப்ப அல்காரிதம் அனலைஸ் பண்ணணும்னா what is an algorithm analysis? an estimation of time and space complexity of an algorithm for varying input sizes is called algorithm analysis. ஒரு அல்காரிதம் எப்படி பெஸ்டா ஒர்க் ஆகுதுன்னா இட் ஷுட் டேக் த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம். ரொம்ப கம்மியான நேரத்துல ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் யூஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சா தட் கேன் பி அ குட் அல்காரிதம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை எஸ்டிமேட் பண்ணி எந்த மாதிரி ஒரு அல்காரிதம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம அல்காரிதம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ analysis of an algorithm usually deals with running and execution time of various operations involved. ஸோ நம்ம அப்படி ஒரு அல்காரிதம் அனலைஸ் பண்றோம்னா என்னெல்லாம் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ரன்னிங் டைம் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரன்னிங் டைம்னா என்னன்னா the running time of an operation is calculated as how many programming instructions are executed per operation. ஒரு ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றது தான் நம்ம ரன்னிங் டைம் அப்படின்னு சொல்றோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 நம்பர்ஸை ஆட் பண்றதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன்னா தட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுக்காக எத்தனை ஆபரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் மெமரியில போயிட்டு 2 வேல்யூஸும் ஃபெச் பண்ணி எடுக்கணும். அந்த 2 வேல்யூஸ் மேல என்ன ஆபரேஷன் பண்ணணும்ன்றதும் மெமரியில இருந்து ஃபெச் பண்ணி எடுக்கணும். ரெண்டும் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதா இருந்தா அதை அசைன் பண்ணிட்டு மெமரியில போய் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எத்தனை ஒரு ஆபரேஷனுக்கு எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தேவைப்படுதுன்றது. ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதோ தட் இஸ் கால்ட் ரன்னிங் டைம் ஆஃப் அன் ஆபரேஷன். தென் கமிங் டு எக்ஸிகியூஷன் டைம் ஆர் CPU டைம்னு சொல்லுவோம். தட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டைம் ஸ்பெண்ட் பை த சிஸ்டம் எக்ஸிக்யூட்டிங் தட் டாஸ்க். அப்படி ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ டைம் தேவைப்படுது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கு சிபியோட எவ்வளோ டைம் எடுத்துக்குது. சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற சர்வீஸ் மட்டும் இல்லாம சிஸ்டம்ல இருந்தும் சில சர்வீசஸ் தேவைப்படலாம். ஸோ ஆல் தட் இஸ் இன்க்ளூடட் அண்ட் தட் இஸ் கால்ட் எக்ஸிக்யூஷன் டைம் ஆர் CPU time, which includes the time spending executing the runtime or system services அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரன்னிங் டைம் அண்ட் எக்ஸிகியூஷன் டைம் ரெண்டுமே கன்சிடர் பண்ணிட்டு நம்ம we are going to analyze our algorithm. And the analysis of algorithm and the performance calculation can be divided into 2 phases. இப்போ அனலைஸ் பண்ணி அதை ஒரு அல்காரிதம் அனலைஸ் பண்ணிட்டு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக we have 2 phases. that is, one is priori estimate and posteriori testing அப்படின்னு சொல்றோம். So priori estimates னா this is a theoretical performance analysis of an algorithm. ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கும் அப்படின்றது தியரிட்டிக்கலா அனலைஸ் பண்றது. தட் இஸ் தியரி ஓரியன்டா, ப்ராக்டிக்கல் இல்லாம தியரி ஓரியன்டா அனலைஸ் பண்றது நம்ம priori estimate அப்படின்னு சொல்றோம்.
and the efficiency of an algorithm is measured by assuming the external factors. ஜஸ்ட் அசம்ஷன் தான். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம், அதனால இது எப்படி பிஹேவ் ஆக போகுது அப்படின்ற என்னெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் இருக்கும்ன்ற அசம்ஷன்ல தான் நம்ம இதை மெஷர் பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கல் பார்ட். அதுவே நம்ம போஸ்டீரியரி டெஸ்டிங் வந்தோம்னா திஸ் இஸ் கால்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். அப்படின்னா அந்த அல்காரிதமை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றது. The actual statistics for the algorithm execution are collected. நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான், நம்ம ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்கிற அல்காரிதமை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு, என்னெல்லாம் அப்போ நம்ம அல்காரிதம் டிசைன் பண்ணும்போது எதெல்லாம் கன்சிடர் பண்ணாம இருந்தது அப்படின்றத ப்ராக்டிக்கலா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தெரிய வரும். ஸோ தட் இஸ் போஸ்டீரியரி டெஸ்டிங் அப்படின்னு சொல்லும். ஸோ ப்ரையரி எஸ்டிமேட்ஸ்னா தட் இஸ் பியூர்லி தியரிட்டிக்கல் ஓரியன்டட். அண்ட் போஸ்டீரியரி டெஸ்டிங்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலா அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம். இதில் நம்ம கன்சிடர் பண்ற டூ மெயின் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஒன் இஸ் டைம் ஃபேக்டர், த அதர் ஒன் இஸ் ஸ்பேஸ் ஃபேக்டர். டைம் ஃபேக்டர்னா என்ன சொல்றோம்னா, டைம் இஸ் மெஷர்ட் பை கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கீ ஆபரேஷன்ஸ். எத்தனை ஆபரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறோம்ன்றது பேஸ் பண்ணி டைம் கன்சிடர் பண்ண, டைம் இஸ் பீயிங் மெஷர்ட். And space factor na space is measured by the maximum memory space required by that algorithm. An algorithm implement பண்ணனும்னா நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது, இது ரெண்டும் கன்சிடர் பண்ணி தான் ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சியை நம்மளால டிசைட் பண்ண போறோம். ஸோ த டூ மெயின் ஃபேக்டர்ஸ் டு டிசைட் த எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm are time factor and space factor. The next, the complexity of an algorithm gives the running time and or the storage space required by an algorithm in terms of the size of the input data. நம்ம ரன்னிங் டைமா இருக்கட்டும், இல்ல அதுக்கு தேவைப்படுற ஸ்டோரேஜ் ஸ்பேஸா இருக்கட்டும், எப்படி அது ரெண்டுமே நம்ம அல்காரிதம்க்கு கொடுக்க போற இன்புட்டோடைய சைஸ் பொறுத்து டிபெண்ட் ஆகும். அதை வச்சுதான் நம்மள ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் த இன்புட் டேட்டா. Say for example, time complexity பார்க்குறோம்னா, the time complexity of an algorithm is given by the number of steps taken by the algorithm to complete the process. எத்தனை ஸ்டெப்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு, அண்ட் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ டைம் தேவைப்படுது. தட் கிவ்ஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தா, இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மெமரி ரிக்வயர்ட் டு ரன் டு இட்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு அல்காரிதம் கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுது அப்படின்றது தான் நம்ம ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லும். ஸோ த ஸ்பேஸ் ரிக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் ஃபிக்ஸ்டு பார்ட் அண்ட் வேரியபிள் பார்ட். அப்படி நம்ம சைஸ் கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஃபிக்ஸ்டு பார்ட் ஒன்று, வேரியபிள் பார்ட் ஒன்று இருக்கு. ஸோ அது ரெண்டும் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் மெமரி ஸ்பேஸ் ரிக்வயர்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ அது ஃபிக்ஸ்டு பார்ட்னா என்ன, வேரியபிள் பார்ட்னா என்ன? ஃபிக்ஸ்டு பார்ட்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் டு ஸ்டோர் டேட்டா அண்ட் வேரியபிள்ஸ். நம்மளுடைய வேல்யூஸ் கொடுக்கும்போது அந்த வேல்யூஸையோ இல்லை வேரியபிள்ஸையோ கான்ஸ்டன்ஸையோ யூஸ் பண்றோம்னா அது ஸ்டோர் பண்றதுக்காக எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படுதுன்றது தான் நம்ம ஃபிக்ஸ்டு பார்ட்னு சொல்லுவோம். அண்ட் வேரியபிள் பார்ட்னா என்னன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் பை த வேரியபிள்ஸ் which size depends on the problem and its iteration. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வந்து அந்த ப்ராப்ளம் மேல அதுல இருக்கிற சொல்யூஷன்ல ஏதாவது இட்ரேஷன்ஸ் இருக்கா, ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா, ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கா, அது இன்புட் மேல டிபெண்ட் ஆகும்னா ஸோ த நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ரிக்வயர்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும்னா டூ வேரியபிள்ஸும் ஒரு ஆப்ரேஷன் ஸ்டோர் பண்ணா போதும். அதுவே if I want to do repeated number of times 5 டைம்ஸ்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய 5 டைம்ஸ் யூஸ் பண்ற வேரியபிள்ஸ்க்கும் மெமரி ஸ்பேஸ் வேற மாதிரி இருக்கும். அதுவே 10 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான மெமரி ஸ்பேஸ் வேற மாதிரி இருக்கும். அதுவே 100 டைம்ஸ் பண்ணணும்னா அதுக்கான மெமரி ஸ்பேஸ் மாறும். அதுதான் நம்ம வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் இட்ரேஷன். அதை கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பார்த்தா உனக்கு கிளியரா ஐடியா வரும். The recursion used to calculate the factorial of a given value. இப்போ நான் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கால்குலேட் பண்ணணும்னா 5 into 4 into 3 into 2 into 1. So for example
5 values தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன் மெமரியில. And each time I'm going to multiply. அதுவே if I want to calculate the factorial of 98, so அது வரைக்கும் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்டோர் பண்ணணும்னா I am going to need some more amount of memory. That depends only on the input. இந்த ப்ராப்ளம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஸ்டெப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த மெமரி ஸ்பேஸ் ரிக்குவயர்மெண்ட் வேரிஸ். அந்த பார்ட் தான் நம்ம வேரியபிள் பார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ the two main factors that are going to decide the efficiency of an algorithm or the complexity of an algorithm are time and space factors. So with this, we have completed up to 4.2, 4.3 and 4.4. We shall discuss in our next videos. Thank you.